இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வீட்டு உபயோக சிலிண்டர் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாக சிலர் தொடர்ந்து புகார் தெரிவித்து வரும் நிலையில் கள நிலவரம் என்ன என்பது குறித்தான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம். இந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன, இங்க டீலர்ஷிப் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, இது தொடர்பா விரிவா பதிவு பண்ணுங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் எதிரொலியின் காரணமாக எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் உற்பத்தியை முற்றிலுமாக எண்ணெய் நிறுவனங்கள் நிறுத்திவிட்ட ஒரு சூழல்ல தமிழகத்துடைய பல்வேறு நகரங்கள்ல வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் கிடைக்காதால ஓட்டல் உரிமையாளர்கள் ஒருபுறம் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. கள்ளச்சந்தையில 3000 ரூபாய் வரைக்கும் இந்த வணிக பயன்பாடு சிலிண்டர் என்பது விற்பனை செய்யப்படுவதால ஹோட்டல் உரிமையாளர்கள் ஹோட்டல்களை மூடும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக ஒருபுறம் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கக்கூடிய சூழல் வீட்டு உபயோக சிலிண்டர் பெறுவதற்கும் மாத கணக்கில் காத்திருப்பதாக இல்லத்தரசிகள் தங்களுடைய வருத்தத்தை இருக்கிறாங்க. உதாரணமாக கஸ்தூரிபாய் நகர பெண்மணி ஒருவர் ஜனவரி 31ஆம் தேதி இந்தியன் கேஸ் புக் செய்ததாகவும் தற்போது சிலிண்டர் கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிறார். அது மட்டுமல்லாம தமிழகத்துல அடுத்த 20 நாட்களுக்கு மட்டுமே எல்பிஜி கையிருப்பு எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துவிட்ட ஒரு சூழல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெருவாரியான மக்கள் தங்களுடைய சிலிண்டரை புக் செய்வதற்கு காத்து கிடக்கிறாங்க. ஆனா ஆன்லைன்ல பெருவாரியான மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் முறையாக புக் செய்யப்பட முடியவில்லை என ஒரு குற்றச்சாட்டு என்பது இருந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து டீலர்களை நேரில் அணுகி தங்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாக பார்க்க முடியுது. வீட்டு உபயோக சிலிண்டர் கிடைப்பதிலும் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. பெரும்பாலானோருக்கு சிலிண்டர் புக் செய்ய முடியாதால நேரடியா ஏஜென்சியை தொடர்பு கொண்ட நிலையில் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய பணியாற்றிய நபர்களோடு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்த காட்சிகளையும் நம்மால நேரடியாகவே பார்க்க முடியுது. சென்னையில பெரும்பாலான பகுதிகளில் மக்களுடைய நிலை இவ்வாறாக இருப்பதாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. சிந்தாதிரிப்பேட்டை, கஸ்தூரிபாய் நகர் பல்வேறு பகுதிகளில் சிலிண்டர் விநியோகம் முறையாக செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. பெரும்பாலான ஏஜென்சிஸ்ல 25 நாட்கள், அதாவது சிலிண்டர் புக் செய்த 25 நாட்களுக்கு பிறகு மட்டுமே அடுத்த சிலிண்டரை ஆன்லைன் வழியாக புக் செய்யுமாறு ஏஜென்சிகள் தரப்புல அறிவிப்பு என்பது ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 25 நாட்கள் கடந்தும் கூட ஒரு சிலருக்கு புக் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்து தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த காட்சிகளை நம்மளால நேரடியாகவே இங்கே பார்க்க முடியுது. வீட்டு உபயோக சிலிண்டர் பெறுவதிலும் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதாக வருத்தத்தை பதிவு செய்து வராங்க. நன்றி தாய்மானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. பேர் சுரேஷ் சார். கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி புக் பண்ணது சிலிண்டர் 2 நாள் டெலிவரி வந்தது. இப்போ ஃபர்தரா புக் பண்ண வந்தா இவங்க புக் பண்ண மாட்டாங்க. கேட்டா நீங்க போன்ல தான் புக் பண்ணுன்றா, போன்ல போக மாட்டேங்குது. 4 நாளா ட்ரை பண்ணிக்கிறோம் 7ஆம் தேதியிலிருந்து. இப்போ எங்களுக்கு எப்படி ஃபர்தர் சிலிண்டர் ஹேண்ட்லிங் பண்றது? கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க, உங்க வேலை மட்டும் நாங்க பார்க்க முடியாது, இருக்கிற கஸ்டமர் தான் நாங்க பார்க்க முடியுன்றாங்க. ஸோ ஒரு ஆபீஸ்ல ஸ்டாஃப்ல இருந்து மேனேஜ்மெண்ட் ஆள் வரைக்கும் எதுவுமே போன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த தவறுதலான இதுக்கு என்ன பண்ண முடியும்? சிலிண்டர் டெலிவரி லேட் ஆகுதுன்றாங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த போர் பதட்டம் சிலிண்டர் காரணம் இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க மேலதிகாரிக்கு தெரிவிச்சு டிமாண்ட் பண்ணி வாங்கணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணது தானே ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க. அவங்க அவங்க பிரச்சனையை நாங்க எப்படி எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும்? அது போர் காரணம்ன்றது என்னன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ பார்க்கணும். இது சால்வ் பண்ண சொல்லுங்க, சொல்யூஷன் பண்ண சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு போன்ல புக் பண்ண சொன்னா கூட புக் ஆக மாட்டேங்குது. கேட்டா டெய்லி 4 தடவை புக் பண்ண நாங்க ட்ரை பண்ணோமா, எப்படி நாங்க செய்யறது சொல்லுங்க, யோசனை பண்ணி பாருங்க. உங்க பேரு? சுரேஷ். இங்க போர்டு கூட வச்சிருக்காங்க. கேக்குறேன் நான் இப்போ கடந்த 10ஆம் தேதி பிப்ரவரி மாசம் இந்த மார்ச் 10 அப்ப நீங்களே யோசனை பண்ணுங்க. 25 நாள் ஆச்சா? ஆயிடுச்சு. இப்ப கேட்டா 27ஆம் தேதி இன்னைக்கு 28 நாள் ஆக்கிட்டாங்களாம். அப்ப இவங்க இப்படியே சொல்லிட்டு போயிருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க பேரு? சுரேஷ். கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டதுன்றாங்க. எந்த அளவுக்கு கேஸ் டிமாண்ட் இருக்கு, உங்களால புக் பண்ண முடியாது? என்ன மாதிரியான சூழல் இருக்குது? இல்ல புக் பண்ணாலும் புக் ஆக மாட்டேங்குது. உங்களை கேட்டா 1 மாசம் 10 நாள் டைம் கேட்கறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த போர் நாள் வார் வந்ததுனால
கார் வந்ததுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. மிச்ச நாள்லாம் நார்மலாக தான் வந்துட்டு இருக்கு. அது ரூலில் வந்து பேசஞ்சர் அதிகமாக வர்றதுனால கண்ட்ரோல் இல்லாத பேசுகிறாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமாக அது ஒன்றும் வழக்கமா கேஸ்ன்றது அத்தியாவசியமானது. நாட்களுக்கு மேல ரொம்ப கூடுதல் கால அவகாசம் எடுப்பதனால தாமதம் இருக்கும். ஆமா, வீட்டுல எல்லாமே சண்டை தானே, சச்சரவு, குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகணும், இதனால லேட் ஆகிறது. இங்க கேஸ் இருந்தா தானே வீட்டுல சமையலாம். அதனால ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி எல்லாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கே தான் ரொம்ப கஷ்டம். ஐஏஎஸ்னா ஒன்னே பண்ண முடியாது. இங்க வந்து கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? இன்னும் 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும். வழக்கமா எத்தனை நாள்ல வந்துட்டு இருந்தது? அது 2-3 நாள்ல 2 நாள்ல வரும். இப்போ ரொம்ப இந்த வார் வந்ததுனால தான் இந்த ப்ராப்ளம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.